அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு வருட காலப்பொழுதிலே இருக்கக்கூடிய 12 மாதங்களிலும் மார்கழி மாதத்தை மிக முக்கிய காலமாக நாம் கொண்டு இந்திய தத்துவயியல் மரபிலே இறை வழிபாட்டிற்கான மாதமாக அதை கருதி தொடர்ந்து நாள்தோறும் 30 நாட்களும் இறைவனுடைய பெருமைகளை சிந்தித்து பாடியும் வழிபட்டும் வருகிறோம். இதற்கு நிமித்தமாக இதை சரியான முறையிலே அனுஷ்டிப்பதற்காக வேண்டித்தான் பண்டைய தமிழர்கள் பாவை நோன்பு என்ற பெயரிலே தைநீராடல் என்ற ஒரு மரபை கொண்டிருந்தார்கள். வருடந்தோறும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி திதியை, அதாவது முழு நிலவிற்கான நாளை மிக உயர்ந்த நிலையிலே கோயில்களில் சிறப்பு வழிபாடுகளோடே நாம் கடைபிடித்து வருகிறோம். அன்றைய தினம்தான் மாதத்தினுடைய பிறப்பாகவும் கணிக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு நாள்காட்டியும் நம்முடைய வழக்கத்திலே இருந்தது. அந்த விதத்தில் சரியாக ஆங்கில ஆண்டு அதனுடைய நிறைவு அல்லது தமிழ் புத்தாண்டென்று கணக்கில் கொண்டால் சரியாக 8 மாதம் முடிந்து 9ஆம் மாதமாக இருக்கக்கூடியது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாத பொழுது என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு பொழுதிலே விடியல் வேளையாக கருதப்படுவதால் ஆலயங்களிலே விடியல் வேளையிலே பூஜை செய்து காலை சூரியோதயத்திற்கும் முன்பாகவே ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு இறை வழிபாடு செய்யப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த வழிபாட்டு முறையிலே ஆண்டாள் நாச்சியார் தானும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருந்து 30 நாட்களும் கண்ணனை சென்றடையும் பொருட்டு பாவை நோன்பு நோற்றாள். அதேபோல் திரு அண்ணாமலை திருத்தலத்திலே எழுந்தருளியிருந்த மாணிக்கவாச பெருந்தகையார் 30 நாட்களும் அண்ணாமலை பெருமானுடைய அடிக்கமலங்களை சென்றடைவதற்காக வேண்டி திருவெம்பாவை பாடல்கள் பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் பாடி இறைவனை துதித்தார். இப்படியான அமைப்பில்தான் இன்று வரையிலும் கூட சிவாலயங்களிலும் திருமால் கோயில்களிலும் தொடர்ந்து இந்த மார்கழி மாத வழிபாடு நிலைபெற்று வந்திருப்பதை பார்க்கிறோம். இதிலே ஆண்டாள் நாச்சியார் 30 நாட்களும் மார்கழி திங்கள் என்று தொடங்கி 30 பாடல்களாலே திருமாலை பாடி துதித்து வந்திருக்கிறாள். இந்த திருப்பாவை ஆகிற நூலை வைணவ சமயத்தவர்கள் மிகவும் முக்கியமான வேதத்தினுடைய சாரமான கருத்துக்கள் கொண்ட நூலாக பார்ப்பார்கள். திருப்பாவை நூலையும் அதனுடைய சிறப்புகளையும் அறியாதவர்கள் பூமிக்கு பாரவான்கள் போலே ஆவார்கள் என்பதைத்தான் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு என்ற பாடலால் அறிவுறுத்துகிறார்கள். அதாவது ஐயைந்து என்பது 25 எண்ணை குறிக்கும். அதோடு ஒரு 5ஐ சேர்த்து கொண்டால் 30. ஆண்டாள் பாடிய இந்த 30 பாடல்களையும் அறியாத மானிடர்கள் இந்த பூமிக்கு பாரமாக இருப்பார்கள் என்று அறிவிக்கிறது. இப்படி கூடுவதன் காரணம் அடிப்படை வைணவ தத்துவத்தை மிக தெளிவான முறையிலே, அதிலும் எளிமையான முறையிலே 30 பாடல்கள் மூலமாக அறிவிப்பதாலே இந்த சிறப்பை கூறி வந்திருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் வாழ்ந்து முடித்து வைகுந்தம் சென்று சேர்ந்து பல நூற்றாண்டுகள் கழித்தும் கூட இன்றும் ஒவ்வொரு வைணவருடைய இல்லத்திலும் மடங்களிலும் கோயில்களிலும் தவறாது நாள்தோறும் காலை பொழுதிலே திருப்பாவை பாடல்கள் பாடிதான் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அந்த திருப்பாவையிலே ஒவ்வொரு பாடலாக ஆண்டாள் தன்னுடைய ஆத்ம முன்னேற்றத்திற்கான முறையை, உயிர்கள் ஆன்மாக்கள் அந்த முன்னேற்ற பாதையிலே அடியடியாக எடுத்து வைத்து மேலேறி செல்வதற்கான நெறியை பாடி தந்திருக்கிறாள். அதிலே மார்கழி திங்கள் என்று ஆரம்பித்து முதல் 5 பாடல்கள் இறைவனுடைய பெருமைகளையும் இந்த விரதத்தினுடைய வழிமுறைகளையும், இந்த விரதத்தை கடைபிடிப்பதாலே நாட்டில் நல்ல மழைவளம் பெருகி ஊர் செழிப்பாக இருக்கும் என்பதையும், இந்த விரதத்தை கடைபிடிப்பதாலே நாம் செய்த முன்வினை பயன்கள் எல்லாம் கூட நசிக்கப்பட்டு பாவபுண்ணிய கணக்குகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு இறைவனுடைய அருளுக்கு பாத்திரர்களாவோம் என்பதை முதல் 5 பாடல்கள் மூலமாக தெரிவிக்கிறாள். 6வது பாடல் தொடங்கி 15வது பாடல் வரையிலும் தொடர்ந்து 10 நண்பர்களை, 10 தோழிகளை துயிலெழுப்பும் விதமாக பாடியிருக்கிறாள். ஆண்டாளை ஆச்சாரியராக நினைத்து கொண்டோம் என்றால் ஒரு குருவினுடைய வேலை என்ன? தான் இன்னும் ஆன்ம முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்காமல் உறங்கிக் கொண்டிருப்பவனான, அறியாமையிலே மூழ்கியிருப்பவனான சீடனுக்கு அறிவுரை சொல்லி அவனை தட்டி எழுப்ப வேண்டும். உறக்கம் போதும், இனி விழித்துக்கொள் என்பதை கூறும் விதமாக தோழிகளை, உறங்கிக் கொண்டிருக்கும் தோழிகளை எழுப்புவதன் மூலம் உள்ளுணர்வான உயிரை, ஆன்மாவை தட்டி எழுப்பும் விதமாக ஆண்டாள்
10 பாடல்களாலே அடுத்தடுத்து 10 தோழிகளை துயிலுணர்த்தி எழுந்துகொள், எங்களோடு வந்து சேர்ந்து நீயும் நோன்பு நோற்று இறைவனுடைய அருளுக்கு இலக்காகுவாய் என்று அழைத்து கொள்ளும் விதமாக அமைந்திருக்கும். இப்படி 15 பாடல்கள் முடிந்த பிறகு தோழிகளோடு சேர்த்து ஆண்டாள் நந்தகோபனான ஆயர்குலத் தலைவன் நந்தகோபனும் யசோதையும் வசிக்கக்கூடிய திருமாளிகை வாயிலுக்கு போய் அங்கே வாயிற்காப்பவர்களை வணங்கி துதித்து, உங்கள் அனுமதியோடு நாங்கள் உள்ளே சென்று கண்ணனை தரிசிக்க வேண்டும் என்று அறிவித்தும், மேலே அடுத்தடுத்த பாடல்கள் மூலமாக உள்ளே சென்றவள் நந்தகோபனையும் யசோதா பிராட்டியையும் பலராமனையும் கூட வணங்கி துதித்து, உங்களையெல்லாம் முன்னிட்டு கொண்டு நான் கண்ணனை சென்றடைகிறேன் என்று கேட்டுக்கொண்டு போய் நிறைவாக கண்ணன் துயிலும் அந்த அறையின் வாசலிலே நின்று கண்ணனுக்கு உடையவளாய் விளங்கும் நப்பின்னை என்ற பிராட்டியை அடுத்த 3 பாடல்களாலே வணங்கி துதித்து, அம்மா நீயோ தாயுள்ளம் கொண்டவள், கண்ணன் ஒருவேளை எங்களுக்கு முகம் காட்டாமல் போய்விட்டாலும் அன்னை ஸ்தானத்திலிருந்து நீதான் எங்களுக்காக அவனிடம் பரிந்து பேசி அவனை தட்டி எழுப்பி அவன் எங்களுக்காக வேண்டி வந்து எழுந்தருளி இருந்து அருள் தரும் விதமாக அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று பிராட்டியான நப்பின்னை தாயாரை வேண்டி துதிப்பாள். அடுத்தடுத்த பாடல்களிலே நப்பின்னையினுடைய உதவியோடு கண்ணனை தட்டி எழுப்பிய ஆண்டாள் கண்ணனிடம், நீ நாங்கள் வந்த செயலை காரணத்தை ஆராய்ந்து கேட்டு அருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு சிறுக சிறுக கண்ணனுடைய மனதை தன்வசப்படுத்தி அவன் கட்டிலிருந்து எழுந்து 4 அடி நடந்து வந்து சிம்ஹாசனத்திலே அமர்ந்திருந்து தாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துவாள். அடுத்தது கண்ணன் தான் சிம்ஹாசனத்தில் எழுந்தருளிய பிறகு அவனிடம் தாங்கள் வேண்டி வந்திருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் எடுத்துச் சொல்லி, நாங்கள் நோன்பு நோக்க இருக்கிறோம், அந்த நோன்பிற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்கும்படியாய் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவாக கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று 27வது பாடலின் மூலமாக நாங்கள் உன்னை நோக்கி நோன்பிருந்தபடியாலே நாங்கள் அடைந்த பெருமைகளெல்லாம் என்ன, பரிசுகளெல்லாம் என்ன என்று கூறுவாள். இதிலே என்ன சிறப்பென்றால், முதல் 26 நாட்களும் இந்த நோன்பின் பொருட்டு நாம் நிறைய அலங்காரங்கள் முதலியவற்றை தவிர்க்க வேண்டும். கண்ணுக்கு மை எழுதுவது, தலருக்கு மலர் சூடி முடிப்பது முதலியவற்றை தடை செய்து கொள்ள வேண்டும். உடம்பிற்கு மிகவும் உகப்பாயிருக்கக்கூடிய பால், தயிர், நெய் முதலியவற்றை தவிர்த்து எளிமையான உணவை உட்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் விரதம் அனுஷ்டித்து 26 நாட்கள் நோன்பு முடிந்த பிறகு 27வது நாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று ஆண்டாள் பாடிக்கொண்டாடிய அந்த நாளிலே கண்ணன் தன் அருளாலே இப்படியெல்லாம் நம்மை நோக்கி நோன்பு நோற்றார்களே, அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே நமக்கு எல்லாவிதமான ஆபரணங்களையும் வாசனை திரவியங்களையும் பட்டு முதலியவற்றையும் பரிசாக கொடுப்பானாம். அன்றைய தினம் புதிதாக பட்டாடை முதலியவற்றை உடுத்திக்கொண்டு மேனியெங்கும் ஆபரணங்கள் பூட்டிக்கொண்டு கண்ணுக்கு அழகாய் மலரிட்டு கொண்டு குழலினை மலர் சூடி முடித்து வாசனை திரவியங்கள் சந்தனம் முதலியவற்றை அணிந்து கொண்டு கோயிலுக்கு சென்று கண்ணன் முன்பாக, நீயே உன் அருளால் இந்த செல்வங்களையெல்லாம் எனக்கு வாரி வழங்கியிருக்கிறாய் என்று கூறி வணங்க வேண்டுமாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப் பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம், உன்னை பாடி துதித்தபடியாலே உன்னுடைய பெருமைகளையெல்லாம் பேசி நாங்கள் நோன்பு நோற்றபடியாலே என்னென்ன சன்மானங்கள் பெற்றிருக்கிறோம் தெரியுமா? யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்னாக, சூடகமே, தோள்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும். இப்படி ஒவ்வொன்றாக சூடகம், தோள்வலை, செவிப்பூ, பாடகம் என்று கேசாதி பாதம் தான் அங்கத்திலே சாத்திக்கொண்ட ஆபரணங்களையெல்லாம் உன்னுடைய அருளாலே நாங்கள் பெற்றோம். பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம், நன்கு உதறி உடுத்த பட்டு வஸ்திரங்களை நாங்கள் அணிந்து கொண்டு ஆடை உடுப்போம். அதன்பின் முதல் பாடலிலே 2ஆம் பாடலிலெல்லாம் ஆண்டாள் விரதத்திற்கான விதியை சொல்லும்போது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று 2ஆம் பாடலிலே கூறியிருப்பாள். மிகவும் போக்கியமாக இருக்கக்கூடிய நெய், பால் முதலியவற்றை தவிர்த்து 26 நாட்கள் நோன்பு முடிந்து 27ஆம் நாள் பார்ச்சோறு உண்ணும்படியான நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் பாலிலே செய்யப்பட்ட அக்காரம் கலந்து வெல்லம் கலந்த இனிப்பு பண்டங்களை சமைத்து அதிலேயும் அதிகமாக நெய் விட்டு அதை இறைவனுக்கு படைக்க வேண்டுமாம். அதிலே பார்ச்சோறு, அந்த பார்ச்சோறும் எப்படி இருக்க வேண்டும்? கையிலே வாங்கி உண்ணும்போது முழங்கை வழிவார அதிலிருந்து மூட நெய் பெய்ய வேண்டுமாம்.
கையிலே நெய்யும் பாலும் கொட்டிச் செய்த அந்த பண்டத்தை நமக்கு யாராவது பிரசாதமாக வழங்கினால் அதை கையில் ஏந்தும் போது அதிலிருந்து நெய் வடிந்து ஒரு முழம் நீளத்திற்கு நம் முழங்கை அளவிலும் அந்த நெய் வடிந்து போகும்படியாய் மிகவும் உகப்பாய் மிகவும் போக்கியமாக ஒரு பிரசாதத்தை நாங்கள் உண்டு இந்த விரதத்தை கழிக்கிறோம். மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து என்று இப்படியெல்லாம் அடியார்கள் ஒன்று சேர்ந்து அனுஷ்டித்த விரதத்தின் பலன் கிடைத்தது போலே மனமகிழ்ச்சியோடு உன்னை வணங்கி துதித்து கொண்டாடும்படியான நாளாக இதை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த பிரசாதங்களுக்கெல்லாம் நன்றி கூறி நிறைவு செய்கிறாள் ஆண்டாள். அன்றைய தினம் எல்லா வைணவ ஆலயங்களிலும் பூக்களாலே கட்டப்பட்ட கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டு அதன் அடியிலே திருமால் எழுந்தருள பண்ணப்பட்டு அவர் திருமுன்பாக ஆண்டாள் பாடலிலே கூறியது போலே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவாரும் அளவிற்கும் அதிகமாக நெய்யும் பாலும் இட்டு செய்யப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாம் இறைவனுக்கு கண்டருள பண்ணப்பட்டு அடியார்களுக்கு அவை பிரசாதமாக வழங்கவும் படும். அன்றைய தினத்திலிருந்து அடுத்தடுத்த நாட்கள் இருக்கக்கூடிய 2-3 நாட்களும் விரதத்தை கிரமப்படி ஆண்டாளை முன்னிட்டு திருமால் பக்கமாக அனுஷ்டித்து மார்கழி மாதத்தினுடைய நிறைவோடே தனுர்மாத பூஜைகளை மார்கழி பாவை நோன்பை நிறைவு செய்வார்கள். இந்த தினத்திலே இப்படி ஆடை ஆபரணங்களும் நல்ல பார்ச்சோறு இவையெல்லாம் கிடைத்தாலும் இதைவிட முக்கியமாக ஆண்டாள் சொல்லுவது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் என்ற குணத்தை தான். அவர்களோடு யார் கூடாதவர்களோ திருமாலினுடைய அந்த அன்பிற்கும் இறைவன் செய்த அருளுக்கும் எதிர்த்தட்டிலே நின்று இறைவனை எதிர்த்துவிட்டு இறையடியார்களோடு சேராதவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் கூடாதவர்கள், நம்மோடு கூடாதவர்கள் என்ற அளவிலே இறை அடியார்களோடு சேர்ந்திருப்பது மட்டும்தான் நம்மை பக்குவப்படுத்தி தீநெறிக்கண் செல்லாது தவிர்த்து நல்ல நெறியிலே எப்போதும் நிறுத்தக்கூடியது. அதை தவிர்த்து விட்டால் தீமையின் கண் செல்வது எளிது. அந்த நிலைக்கு நம்மை தள்ளாது இறையடியார்களோடு சேர்ந்திருப்பவர்களாக செய்து கூடாதவர்களிடமிருந்து வென்று, அப்படியென்றால் கூடாதவர்கள் எதிரே இருப்பவர்கள் அவர்களையும் தன்னுடைய அருளாலே திருமால் வெற்றி கொள்வானாம். வெற்றி கொள்வது என்றால் அவர்களை அழித்து விடுவதில்லை. அவர்கள் மனமும் பக்குவப்பட்டு எதிர்த்தட்டிலே நின்றவர்கள் தன்னுடைய அடியார்கள் கோஷ்டியிலே வந்து சேர்ந்து கொள்ளும்படியாய் செய்யும் அருட்பரிபூரணம் திருமாலிடத்தே உண்டாம். அந்த அருளின் வடிவிலே எதிர்த்து நின்றவர்களை கூட மனம் பக்குவப்படும்படியாய் செய்து தம்மோடு கூட்டிக் கொண்டு அடியார்களுடைய அந்த குழாமானது பெரிய அளவில் வருடந்தோறும் அதிகரித்து கொண்டே போகும் விதமாய் கூடாதவர்களையும் வென்று நம் பக்கத்திலே சேர்த்து கொண்டு உன்னுடைய பெருமைகளை பாடி நாங்கள் கொண்டாடிய இந்த நோன்பின் 27வது நாள் இது என்ற அளவிலே கூடாரை வெல்லும் என்று சொல்லப்படும் இந்த திருநாளினுடைய சிறப்பை ஆண்டாள் அனுஷ்டிக்கிறாள். மார்கழி மாத நோன்பிலே 27வது நாளும் 30ஆம் நாள் போகித் திருநாளும் மிகவும் முக்கியமான நாட்களாக கொண்டாடப்பட்டு வருவதை பார்க்கிறோம். தமிழர்களுடைய தொன்மை பாரம்பரியத்தை பறைசாற்றும் 27வது நாள் மார்கழி மாதத்தின் இந்த திருநாள் கூடாரை வெல்லும் என்னும் திருநாளின் சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே கேட்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.